வணக்கம் அன்பு நண்பர்களே. குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்க. சில பேர் இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க சார். நாட்கள் நெருங்க நெருங்க எனக்கு தேர்வு பயம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். நாட்கள் நெருங்க நெருங்க பயம் அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் இதுக்காக பயப்படக்கூடாது. நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்குகிற வரைக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணவும் தேவையில்லை. இது நமக்கு மட்டும்தான் பயமாக இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் பலருக்கும் இதுபோல் ஒரு பயம் இருக்கும். அவங்க வெளியில் காட்டிக்காமல் இருக்கலாம். சரிங்களா? இங்கே எம்எஸ் தோனி ஒரு ஃபார்முலாவை சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் எப்படி நீங்கள் இயல்பாக எடுத்துக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, எல்லா சமயத்துலையும் எப்படி நீங்கள் கூலாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தோனி சொல்கிறாரு, ஐ ஒன்ட் ஒரி அபவுட் ரிசல்ட். நான் ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். நான் ப்ராசஸில் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கவனம் செலுத்துவேன். என்கிட்ட என்ன இருக்குதோ, என்னால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாமளும் என்ன பண்ணக்கூடாது, ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அதெல்லாம் ஒரி பண்ணக்கூடாது. ஆனால் ப்ராசஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு என்ன ப்ராசஸ், படிக்கிறது, திரும்ப படிக்கிறது, தேர்வு எழுதி பார்க்குறது, இதுதான் ப்ராசஸ். இதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி பழைய கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்குறது, நிறையா டெஸ்ட் எழுதி பார்க்குறது, ரிவிஷன் பண்ணுறது, ஒரே ப்ராசஸ் தான். படிக்கிறது, திரும்ப படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது, வாய்ப்பு இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுறது, ரிப்பீட் த ப்ராசஸ். சரிங்களா? அப்போ நம்ம ப்ராசஸை மட்டும் சரியாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா ப்ராசஸ் ரிசல்ட்டை பார்த்துக்குவோம். ப்ராசஸ் வில் டேக் கேர் ஆஃப் தி ரிசல்ட் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி சொல்கிறாரு. நாமும் அதையே ஃபாலோ பண்ணுவோம்.